சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திமுக வேட்பாளர்கள் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால திமுகவுக்கு இந்த தேர்தலில் தடுமாற்றமான தேர்தலாக அமைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க. ஒரு சரியான தேர்தல் கூட்டணி அவரால் அமைக்க முடியல, அதனால அது திமுகவுக்கு சாதகமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி தேர்தல் காலத்தில் நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன யோசிச்சார் அப்படின்னா, திமுக அரசு மீது மக்கள் எந்த விஷயத்தில் அதிருப்தியாக இருக்காரு அதை கொண்டு போய் சேர்க்கணும் பிரச்சாரத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதன்படி பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பற்றி எல்லாருக்கும் கொடுக்கேன்னு சொன்னாங்க, ஆனால் அதை செய்யலை. அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ் விஷயத்தை, சாபர் சாதி விஷயத்தையும் பொதுமக்கள்கிட்ட அவர் கொண்டு போனார். இந்த மாதிரி திமுக அரசு மீது அதிருப்தியான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஆயுதமாக யூஸ் பண்ணார். ஸோ அதனுடைய பலன் நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சது. முக்கியமாக சென்னையினுடைய கோட்டை திமுகன்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னையிலேயே திமுக வேட்பாளர்களை கேள்வி கேட்டு ஓட வச்சிருக்காங்க அப்படின்ற சம்பவம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவங்க ஏரியாவில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பொதுமக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால திமுக வேட்பாளர்கள் பல்வேறு இடங்களில் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூட ஒரு பெண்மணி கேள்வி கேட்டாங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியாவிலையும் வைரலாச்சு. உதயநிதி அவர்களை பார்த்து டாஸ்மாக் பற்றி கேட்கும்போது 2016 நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாமல் பதில் சொன்னார். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எங்கே போனாலும் மகளிர் உரிமை தொகை பற்றி தான் கேட்குறாங்க கேள்வி. ஆனால் அதுக்கு அவங்க சரியான ஒரு பதில் தர முடியாமல் திமுக வேட்பாளர்களும் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளும் தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அதிமுகவினுடைய தீவிர பிரச்சாரம் தான், அதாவது திமுக மீது மக்கள் எந்த விஷயத்தில் அதிருப்தியில் இருக்காங்களோ அந்த விஷயத்தை மெயினாக நம்மளுடைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இப்போது பேசப்பட்டு வருது. அதனால தான் சென்னையிலையும் திமுகவினுடைய சரிவு தொடங்கியிருக்கு. இதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிளான் தான். ஸோ அவருடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகிருக்கிறதா அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் தற்போது பேசப்பட்டு வருகிறது.